இன்று தேசிய அளவில் மீண்டும் தமிழகத்திற்கு பெரும் தலைக்குனிவு ஏற்பட்டுள்ளது. கோவை மாநகரில் பல்வேறு கனவுகளுடன் இருந்த ஒரு கல்லூரி மாணவியை 3 பேர் கொண்ட கும்பல் கடத்திச் சென்று கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்துள்ளது. சர்வதேச விமான நிலையத்திற்கு மிக அருகில் இந்த சம்பவம் நடந்திருப்பதால் உலக அளவில் கோவையின் பாதுகாப்பு லட்சணம் சந்தி சிரிக்கிறது. தமிழகத்தை தலைக்குனிய விடமாட்டேன், எல்லோரும் என்னை அப்பா என அழைக்கிறார்கள், விடியல் ஆட்சி என காகித கத்தியை சுத்திக் கொண்டிருக்கும் ஸ்டாலின் சார் இது குறித்து என்ன பதில் சொல்ல போகிறார் என்பதையே இன்று தமிழக மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். சார் பதில் சொல்வாரா? வாயை திறக்கவே மாட்டார். கோவை விமான நிலையத்திற்கு பின்புறம் காலி மைதானம் உள்ளது. அங்கு கல்லூரி மாணவி ஒருவர் தனது நண்பருடன் காரில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்திருக்கிறார். அப்போது அங்கு திடீரென வந்த 3 பேர் கொண்ட கும்பல் காரின் கண்ணாடியை உடைத்து கொலைவெறி தாக்குதல் நடத்தியுள்ளது. மேலும் மாணவியை கடத்த முயற்சித்துள்ளது. உடனே மாணவியுடன் இருந்த நண்பர் காப்பாற்ற முயன்றுள்ளார். அவரை தாக்கி மயக்கமடைய செய்த அந்த கும்பல் மாணவியை தூக்கிச் சென்று கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்துள்ளது. மயக்கம் தெளிந்த பின்னர் ஆண் நண்பர் காவல்துறைக்கு தகவல் கொடுத்ததாக சொல்லப்படுகிறது. காவல்துறை அங்கு வந்து பார்த்தபோது எல்லாம் முடிந்து அந்த 3 மனித மிருகங்கள் தப்பியோடிவிட்டது. மாணவி வார்த்தைகளால் சொல்ல முடியாத கோலத்தில் கண்டெடுக்கப்பட்டுள்ளார். தற்போது தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். பெண்கள் பாதுகாப்பில் தொடர்ந்து ஸ்டாலின் அரசு அலட்சிய போக்குடன் இருக்கிறது. அதிமுக ஆட்சியில் அம்மா பேட்ரோல், மகளிர் காவல் நிலையங்கள் என பெண்களின் பாதுகாப்பை முன்னிறுத்தி காவல்துறையில் பல புரட்சிகள் நடந்தது. கோவை நகரம் பெண்கள் பாதுகாப்பில் முதலிடத்தில் இருந்தது. ஆனால் இன்று சர்வதேச விமான நிலையம் அருகே ஒரு இளம் பெண்ணை தூக்கிச் சென்று பாலியல் வன்கொடுமை செய்யும் அளவிற்கு சட்டம் ஒழுங்கு சீரழிந்து கிடக்கிறது. ரோந்து பணியை மேற்கொண்டு பெண்களை காமுகர்களிடமிருந்து காப்பாற்ற வேண்டிய காவல்துறை இளம் பெண்கள் காமுகர்களிடம் சிக்கி இரையான பின்னர் மீட்டு மருத்துவமனையில் சேர்க்கும் பணியை மட்டும் செய்து கொண்டிருக்கிறது. இதில் 7 தனிப்படை 8 தனிப்படை என சூரப்புலிகளைப் போல அறிக்கை வேறு விடுகிறார்கள். காவல்துறையை குற்றம் சொல்ல ஒன்றுமில்லை. காவல்துறையை வழிநடத்த வேண்டிய ஸ்டாலின் நிர்வாகம் என்றால் என்னவென்றே தெரியாத ஃபெயிலியர் முதல்வராக இருக்கிறார். அதனால்தான் இத்தகைய கொடுமைகள் நடக்கிறது. ஏற்கனவே பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட 7000 குழந்தைகளுக்கு நிவாரணம் கொடுத்திருக்கும் இந்த தாராள பிரபுவால் இந்த மாணவிக்கும் நிவாரணம் மட்டுமே கொடுக்க முடியும். அரசியல் பேசுவதாக நினைக்க வேண்டாம். வரும் தேர்தலில் நம் வீட்டில் இருக்கும் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பவர் முதல்வராக வேண்டுமா, இல்லை நிவாரணம் கொடுப்பதாக விளம்பரம் தேடுபவர் முதல்வராக வேண்டுமா என்பதை தமிழக பெற்றோர்கள்தான் முடிவு செய்ய வேண்டும்.